எந்த விதமான சத்தமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக நீங்கள் சொல்கிறாரு நான் நடந்தாலே சாதனை தான் அப்படின்னு சொல்கிறாரு. வா, அது வந்து உண்மைதானே. வெறும் இசைஞானி மட்டும் கிடையாது, அவர் ஒரு முன்னத்தியர், அவர் ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தோடைய அவர் நடந்து போன பாதை மட்டும் இல்லை நமக்கு, அவர் நடந்து போகிறப்போ வெளிச்சமும் கொடுத்துட்டு போயிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா பாட்டை கேட்டால் லவ் வரும், இளையராஜா பாட்டு கேட்டால் அழ வரும். அது ஏன்னே தெரில. வெறும் அந்த போஸ்டரே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கலாம்னு தோணுச்சு. அப்படியே பேசிட்டே இருக்கிறப்போ அந்த போஸ்டர், அந்த போர்ட்ரேட் வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரிஞ்சுது. அந்த அரைச்ச சந்தனம் பாட்டை வந்து அப்படி போடுறப்போ அப்படியே பயங்கரமாக இருந்தார். ஸோ சஞ்சய் சாரை நான் மிஸ்கின் சாரோட ஆஃபீஸில் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி காலச்சூரில் அவரை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிவ்யூ எழுதியிருந்தாங்க அவரோட மியூசிக் லைஃப்பை பற்றி. அண்ட் அவர் கர்நாடிக் மியூசிக்கில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய கவுண்டர் க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின அந்த ரிவ்யூ நான் படிச்சிருக்கேன். அந்த டைம்லேருந்து அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவரோட இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதுல, குறிப்பாக இளையராஜாவை பற்றி பேசுவதில் பகிர்ந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதுவும் நீலம் பண்பாட்டு மையம் நம்ம நண்பர் ரஞ்சித், உங்களுக்கு ரொம்ப என்னுடைய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ஹாப்பினஸ். லாஸ்ட் இயரே வந்து வாசுகி பாஸ்கர் ஃபோன் பண்ணார் என்னை வர சொல்லி, பட் அது தேதி ஏதோ சரியாக வரல. இந்த வாட்டி கூப்பிட்ட உடனே எனக்கும் ரொம்ப இதுவாக போச்சு. என்ன இருந்தால் நீ பெங்களூர் போயிருப்பேன், ஆனால் பட் தேங்க்யூ. போகிறதா இல்லை உங்களுக்காக சொன்னேன், போகிறதா இல்லை, எப்படி இங்கே தான் இருந்தேன்னா. பட் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து இளையராஜா ஐயாவுடைய ஒரு பிறந்தநாளை கொண்டாடணுன்றது வந்து ரொம்ப சாதாரணமாக யோசிச்சது தான். தமிழ் பிரபா, அப்புறம் வாசுகி பாஸ்கர் அண்ட் ராஜசேகர் அண்ணன் இருக்கார், சாலின் ராஜன் அண்ணன், சும்மா எல்லாமே சும்மா பேசி இருந்தப்போ நம்ம ஏன் வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த பிறந்தநாளை கொண்டாடுறது அப்படின்றது வந்து அவருக்கு தெரியும் இல்லை தெரியாது, இல்லை அவர்கிட்ட கொண்டு போகணும் அப்படிலாம் எந்த விதமான நோக்கமும் இல்லை. அப்படி துல்லியளவும் யோசிக்கவும் இல்லை. நாங்கள் அவர் வர வைக்கணும்னு கூட நாங்கள் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை. அப்படி வர வைக்கிறதா இருந்தால் வேற ஒரு நிகழ்வுக்கு தான் வர வைக்கணும். இந்த மாதிரி நிகழ்வுக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு அழைக்க விருப்பம் இல்லை. ஆனால் கூப்பிடுறச்சே சொல்லுங்க. அப்படியா? என்னென்னா இளையராஜாவுடைய மியூசிக் நம்ம வந்து சில பேர் ரொம்ப எமோஷ்னலாக நம்ம புரிஞ்சுப்போம், சில பேர் சினிமா இசையாக புரிஞ்சுப்போம். அண்டு மோரோவர் நம்ம சினிமா இசையாக தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவருடைய இசையில் அவர் நிகழ்த்திய நிறைய ஒர்க் இருக்குல்ல, அதை வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அதை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போனோம். அவரை எப்படி நம்ம கொண்டாடுறோமோ, அவர் பாடல்களை நம்ம எப்படி ரசிக்கிறோமோ, மகிழ்கிறோமோ, எமோஷ்னலாக அதை ஏற்றுக்கிறோமோ, அதே மாதிரி ரொம்ப ஆய்வு ரீதியாகவும் இன்டெலெக்சுவலாகவும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, அதோட வேல்யூஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அவர் இருக்கிறப்பவே இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு நீலம் பண்பாட்டு மையம் முடிவு பண்ணோம். ஸோ அதனால தான் தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்திட்டே இருக்கோம். இன்னும் ரொம்ப நல்லா கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நடந்த நான் சில செஷனில் நான் வந்தேன். அந்த செஷன் செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் மேடமோட செஷன் பயங்கரமாக இருந்தது. அண்ட் ரொம்ப எமோஷ்னலாகவே அது இருந்தது எனக்கு. அவர் ஏதோ குறிப்பு தராரு சாருக்கு. அது அப்புறம். ஸோ எனக்கு அதான் சொல்கிறேன்னே, இப்போ அந்த மாதிரி இளையராஜா அவர்களை கொண்டாடுறது அப்படின்றது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்குறோம், நம்முடைய கடமையாக நம்ம வந்து பார்க்குறோம். வெறும் இசைஞானி மட்டும் கிடையாது, அவர் ஒரு முன்னத்தியர், அவர் ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தோடைய அவர் நடந்து போன பாதை மட்டும் இல்லை நமக்கு, அவர் நடந்து போகிறப்போ வெளிச்சமும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வெளிச்சத்தில் நடந்து நமக்கான வாழ்க்கையை தேடி கண்டடைஞ்சு அதில் இளைப்பாடுற ஒரு ஆட்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இளையராஜா அவர்களுடைய பிறந்தநாளை உங்களோட கொண்டாடுறதுல வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு தர்றது. அண்டு நிறைய பேர் நமக்காக நம்ம இன்வைட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் பேசினாங்க. அண்ட் டிஜே பிளாக் உள்பட இந்த டெஸ்லா கணேசன் ஐயா இருக்கார், நிறைய பேர் செம சூப்பராக இந்த நிகழ்வை வந்து நடத்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் வாசுகி பாஸ்கர், தேங்க்யூ வாசுகி பாஸ்கர். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் ஒரு இது பண்ணலாமா வேணாமான்னு டைலமெல்லாம் இல்லாமல் இது பண்ணியே ஆகணுன்ற ஒரு முடிவில் பண்ணோம். அண்ட் வாசுகி பாஸ்கர் சூப்பராக இது வடிவமைச்சிருக்காரு. அவருக்கு உதவிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தமிழ் பிரபா ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் பிரபாவோட அந்த கவிதை வாய்ச்சார்ல, அது செம்ம பயங்கரமான கவிதையாக இருந்தது. உண்மையிலேயே எனக்கு இளையராஜா அப்படி தான் நினைக்கிறேன். என்னுடைய லைஃப்பில்
நான் இப்போது எனக்கு எப்போ அறிமுகம் ஆனார்னே எனக்கு தெரியல. மேபி உதிரி பூக்கள்ன்ற படத்தில் வந்து நான் ஒரு பாட்டை கேட்டிருக்கலாம். நான் ரொம்ப வந்து ஜாலியான பாடல்களை விட இப்படி தான் நான் அவர்கிட்ட நெருங்கினேன். நான் ரொம்ப சென்சிட்டிவான சாங்ஸு, சென்சிட்டிவான ஃபிலிம்ஸ், மெட்டி ஒலி மெட்டி ஒலி காட்டுடன் அந்த பாடல்கள் இதெல்லாம் நான் வந்து கேட்டப்போ புதுசாக இருந்தது சவுண்டு. ரெகுலராக நிறைய பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறப்போ இது என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் இளையராஜாவுடைய பாடல்களை. அதோட மென்மை, குறிப்பாக மௌனராகம் படத்தில் வந்து என்னை பார்க்க வச்சது வந்து அந்த படத்தோட பாடல்கள் கூட கிடையாது, அந்த படத்துடைய மியூசிக். இது பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் இருக்குல்ல, படம் முழுக்க பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரியாது அது மணிரத்னம் படம்னு தெரியாது, அது என்னன்னே தெரியாது. ஆனால் அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏன் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அண்ட் அவருடைய எல்லா படங்களும் அக்னி நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை நிறைய படங்கள் வந்து வித்தியாசமாக அவருக்கு மட்டும் வேறு மாதிரி கிடச்சிட்டே இருக்கும், மணிரத்னம் சாருக்கு மட்டும். அண்ட் இந்த மாதிரி பார்க்குறப்போ இளையராஜாவுடைய மியூசிக் அப்போ தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படி கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக அவர் கூட வந்து நான் கனெக்ட் ஆனேன். யுவன் சங்கர் ராஜா பாட்டை கேட்டால் லவ் வரும், இளையராஜா பாட்டு கேட்டால் அழ வரும். அது ஏன்னே தெரில, அது ஜாலியான பாட்டு கேட்டால் கூட அழ வரும் எனக்கு. அது இப்போ அரைச்ச சந்தனம் பாட்டை வந்து சொன்னாங்கல்ல, அவங்க கேட்டோடனே என் கண்ணில் தான் அப்படியே கண்ணீர் வருது. அது ஜாலியான பாட்டு தான் அது. பட் ஆனால் எனக்கு தெரில, அவர் அந்த என்ன சொல்கிறது, அந்த இசையோடைய அந்த பீக்கை ரொம்ப இயல்பாக மாற்றி, அது வந்து ரொம்ப இயல்பாக மாற்றி எளிய மக்கள்கிட்ட அப்படி கொண்டு வந்து சேர்த்தார்ல, எல்லாருடைய காதுகளுக்கும் சேர்த்ததில் அது ஒரு மிகப்பெரிய இசை புரட்சியாக அப்படின்னு நான் பார்க்குறேன். அது அந்த இசை புரட்சியை ரொம்ப எந்த விதமான சத்தமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக நீங்கள் சொல்கிறாரு, நான் நடந்தாலே சாதனை தான் அப்படின்னு சொல்கிறாரு. வா, அது வந்து உண்மைதானே. அவர் நடக்கிறது, நிற்கிறது, பார்க்கறது, வெறும் அந்த போஸ்டரே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கலாம்னு தோணுச்சு. அப்படியே பேசிட்டே இருக்கிறப்போ அந்த போஸ்டர், அந்த போர்ட்ரேட் வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரிஞ்சுது. அந்த அரைச்ச சந்தனம் பாட்டை வந்து அப்படி போடுறப்போ அப்படியே பயங்கரமாக இருந்தார். இது எப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு பிளாஸ்ட்டு தான் அது. அப்படியே குப்பிக்குள்ளே அடைக்கப்பட்ட அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே ஹார்மோனியங்களில் தொட்ட உடனே அப்படியே வெடித்து செதறி அது எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படியே மியூசிக்கை. அண்ட் அது எல்லாருக்குமானதாக மாற்றினது, அது ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு மியூசிக்கை வந்து அப்படி கொண்டு போய் சேர்த்தது. அது மாதிரி நிறைய வேலைகளை அவர் செஞ்சுருக்காரு. அந்த மாபெரும் இசைக்கலைஞனை நம்ம கொண்டாடுறது அப்படின்றது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்துக்கிறதுல, கொண்டாடுறதில் நீலம் பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது. மகிழ்ச்சி. ஜெய் பீம். நன்றி.